அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் அரும்பெரும் கருணை கொள்பவனாகவும் இருக்கிறான். எவர் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து மேலும் அந்த குபரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தாம் முற்றிலும் வழிகட்டவர்கள். எவர்கள் நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்து விட்டார்களோ அவர்களின் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தான் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோய்வினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். இஸ்ரேல் மக்களுக்கு தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்னால் தன் மீது ஹராமாக்கி கொண்டதை தவிர இஸ்ரேவேலர்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே, நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தையும் கொண்டு வந்து அதை ஓதி காபீங்கள் என்று. இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையையே கூறுகிறான். ஆகவே மூமின்களே, நேர்வழியில் சென்ற இப்ராஹிம் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளதுதான். அது பரக்கத்து பாக்கியமிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம் மகாமோ இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பும் பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹ்விற்கு குறை ஏற்பட போவதில்லை. எனினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கிறான். வேதத்தை உடையோரே, அல்லாஹ்வின் ஆயத்துகள் என்னும் அத்தாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வே நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நபியே நீர் கூறுவீராக. வேதத்தை உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் ஒப்பந்தத்திற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை பற்றி பாராமுகமாக இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக.